அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எப்படியாகிலும் அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிறதற்காக ஒரு சில இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்கிறார். சில நேரங்கள்ல மனிதர்களை அனுப்பி உதவி செய்வார், சில நேரங்களிலே இயற்கைக்கு மேலான உதவிகளை தேவன் செய்வார். எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயர் வைத்தார்கள். எபினேசரே எபினேசரே பாட்டு பாடுறோம் இல்லையா? அந்த எபினேசர் என்பதற்கு அர்த்தம் என்ன? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த காரியத்திலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் அந்த தேவன் நமக்கு எபினேசராக இருக்கிறார். ஆகவே நீங்க எந்த காரியம் உங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களுக்காக உதவிகளை நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நீங்க குறித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே எந்த காரியம் உங்களை அலக்கழிக்கிறதோ அதை குறித்துக் கொண்ட ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்க. அவன் சொன்னா, இந்த பிசாசு என் மனனை அலக்கழிக்கிறது, தீரும் தண்ணீரும் அது தள்ளிவிடுகிறது, அவனை அழிக்க வேண்டும் என்று அது முயற்சிக்கிறது. நீ ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யக்கூடுமானா உதவி செய்யும். ஆண்டவர் அந்த உதவியை அவனுக்கு செய்தார். அந்த அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டார். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு ஒரு இன்றைக்கு இயேசு உன் வாழ்க்கையிலே உன்னை அலக்கழிக்கிற காரியங்களுக்கு உன்னை விட்டு போவது என்று அவர் கட்டளையிட வல்லமை உள்ளவனாக